லோகா சாப்டர் 1 சந்திரா சினிமா விமர்சனம். ஹாலிவுட் ஸ்டைலில் நம்ம மலையாள படம் அதாவது மல்லுவுட்டும் பண்ணியிருக்கிற படம் தான் இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை. ஆர்கன் திருடுற ஒரு சிட்டி, அங்கே புதுசாக வர்ற பெண் மீது சிலருக்கு சந்தேகம். ஆனால் அவள் அந்த ஆர்கன் திருடுற கும்பலையே ஒழிச்சு கட்ட வந்த ஒரு ஆபத் பாந்த பெண்மணி, சூப்பர் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முதல்ல இவங்களை சந்தேகப்படுறாங்க ஹீரோ உள்ளிட்ட எல்லோருமே. ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் குடியிருக்கிற ஃப்ளாட்டில் அவளை வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற இளைஞர் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஹீரோயினையும் இன்வைட் பண்ணுறாரு. அங்கே தன் நண்பர்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. எல்லோருக்குமே அந்த ஹீரோயின் மீது ஒரு ஆசை. கல்யாணி பிரியதர்சன் தான் ஹீரோயின், சந்திரா அப்படின்னா ஒரு ஆசைப்படாமல் எப்படி இருப்பாங்க மலையாளத்துக்காரங்க, நமக்கே ஆசை வருது. அப்படிங்கிறப்போ இந்த பெண் அசாதாரணமான பெண் அப்படிங்கிறத அடுத்த ஒரு சில காட்சிகள்லேயே கண்டுபிடிச்சிடுறாரு நம்ம ஹீரோ சன்னி அப்படிங்கிற கேரக்டரில் வர்ற நஸ்லன். உண்மையாகவே அருமையான ஒரு கேரக்டர். அவருக்கும் யதார்த்தமாக இருக்கார், கொஞ்சம் பயந்தாங்குழி பையனாக தெரிகிறாரு, அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அவளை கவர்ந்து பண்ண போய் இவர் மயங்கி விழுகிறாரு. இவரை கவர்ந்து பண்ணி கூப்பிட்டு வராங்க அவங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெண் யார், எதற்காக பூலோகம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இந்த எச்சி அப்படின்ற இந்த வாம்பயர் மாதிரி ஒரு உருவம் அவங்களுக்கு. இந்த பிறவியில் அவங்க வந்து போன பல பிறவிகளுக்கு முன் தன்னை தாக்கி அழித்த கும்பலை, அதேமாரி தீயவர்கள் இன்னும் பூமியில் இருக்காங்க, பூலோகத்தில் இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சி அழிக்க வந்திருக்கிற ஒரு பெண்ணாக சந்திராவை காமிக்கிறாங்க. அந்த பெண் தான் நினைச்சதெல்லாம் செஞ்சாலா, அதுக்கு போலீஸும் சட்டமும் திட்டமும் எப்படி வந்து எதிர்ப்பாக இருந்தது, அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி சந்திரா என்ன செஞ்சா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையும் களமும். இல்லை ஹீரோவோட லவ்வை அவள் ஏற்றுக்கிட்டாளா இல்லையா, ஏன் ஏற்றுக்கிட்டானா ஏன் ஏற்றுக்கிட்டா, ஏற்றுக்கலைன்னா ஏன் ஏற்றுக்கலை அப்படிங்கிறதுலாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் அந்த படம் இப்படியே சொல்லியிருக்கு. ஹீரோ மட்டும் இல்லைங்க, ஹீரோட ஃப்ரெண்டுங்க அவங்களும் அந்த பொண்ணு மீது காதல் கொள்கிறாங்க, அப்புறம் ஹீரோவுக்காக விட்டு தராங்க. அதெல்லாம் வேறு லெவலில் படமாக இருக்குது. இந்த படத்தில் டெவினோ தாமஸ் அதுமாதிரி துல்கர் சல்மான் ரெண்டு பேரும் கேமியோ ரோலில் வராங்க. அதில் துல்கர் சல்மான் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளரும் கூட. வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. உறுப்பு திருடுற குரூப்புக்கு உதவியாக இருக்கிற சாண்டி மாஸ்டருக்கு தன் பழுக்கடி வைத்தியத்தால் தன்னை மாதிரியே ஒரு பிறவியை கொடுத்து அவரை அல்லாட விடுற ஹீரோயின் வேறு லெவல். சாண்டி மாஸ்டரும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கை கம்மி பண்ணி நடிச்சிருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் அவர் கேரக்டர். ஆனால் படத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்தமாரி கதையோட ஒன்று ஒன்றா நகர்த்தி இருக்கிற இந்த காட்சிப்படுத்தலுக்கு பக்கபலமாக ஜேக்ஸ் விஜயோட மியூசிக், அதுமாதிரி கேமராமேன் நிமிஷ் ரவியோட ஒளிப்பதிவு, இப்படி எல்லாமே ஆர்ட் டைரக்ஷன் அதுவும் பிரமாதமாக இருக்குது. வெற்று கிரகவாசி மாதிரி ஒரு சில சீன்ஸில் காமிக்கிறாங்க, மிரட்டி இருக்கிறாங்க. அதுமாதிரி வெறும் கெட்டவர்களை அழிக்க வந்த சூப்பர் ஹீரோயின்னு கதையை முடிக்காமல் போன பிறவியில், அதாவது பல காலத்துக்கு முன்னாடி அவர் எடுத்த ஒரு பிறவியில் அவரை அடிச்சுக்கொள்ள நினைக்கிற ராஜா அவங்களுக்கெல்லாம் எதிராக அதீத சக்தி படைத்த பெண்ணாக மீண்டும் வர்ற ஹீரோயின். அதுவும் வந்து அந்த கேரக்டர் நேம் பார்த்திங்கன்னா அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்து நீலிங்கிற கேரக்டராக முடியுது. ஹீரோ கூட ஒரு இடத்துல கேட்குறாரு, நீ தான் கல்யாங்காட்டு நீலியா அப்படின்னு. கேட்டவுடனே பயமுறுத்துகிற ஒரு மியூசிக்லாம் போட்டு மியூசிக் டைரக்டர், ஹீரோ, டைரக்டர் எல்லாரையுமே பாராட்டணும். இந்த படத்தோட இயக்குனர் அதுமாதிரி அவர் வந்து உண்மையாகவே டெவினோ தாமஸ் இந்த மாதிரி எல்லோரோட கேரக்டரையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாமல் டோமினிக் அருண் அவருடைய பங்கு இந்த படத்தில் அசாத்தியமானது. இந்த மாதிரி கதையை கற்பனை பண்ணுறதுக்கே தனித்திறன் வேணும். அதை காட்சிப்படுத்தலையும் நம்மளை சோர்வடைய செய்யாமல் உட்கார வச்சதில்லை. டோமினிக் அருணோட டைரக்ஷனும் பிரமாதம். கல்யாணி பிரியதர்ஷனோட நடிப்பு மாதிரி டோமினிக் அருணோட டைரக்ஷன் மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவு, மியூசிக் ஜேக்ஸ் விஜயோட மியூசிக், நிமிஷ் ரவியோட ஒளிப்பதிவு, இன்னும் ஆர்ட் டைரக்ஷன், எல்லாம் சவுண்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் லோகா சாப்டர் 1 சந்திரா படம் வந்து உண்மையாக சந்திர கிரகத்தில் இருக்கிறவங்களையும் வசீகரிக்கும்னா அது மிகையல்ல.